அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப வருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் நெட்சன் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க. அதே போல் நிறைய கால்ஸ் வருது. வெளிநாட்டு அன்பர்களாம் நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். தை மாதத்துடைய தைப்பொங்கல் வாழ்த்துக்களுடன் நம்ம இப்போ பார்க்க போகக்கூடிய அமைப்பு. தை மாதம் அப்படின்னாவே மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். ஒவ்வொரு மாதமும் சூரியன் நகர்ந்து வரக்கூடிய விஷயத்தை தான் நமக்கு தமிழ் மாதமாக நம்ம கணக்கெடுக்கிறோம். ஸோ பஞ்சாங்கப்படி மகரத்தில் சூரியன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 15/1 கேட்டை நட்சத்திரம் வியாழக்கிழமை குருவாரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பொங்கல் திருவிழா ரொம்ப 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 விசேஷங்க. ஏன்னா இந்த கார்த்திகை மார்கழி குளிர் மாதம், பனி நிறைய இருக்குங்க. அப்படியே அந்த பனிமூட்டம்லாம் விலகி அந்த சூரிய பகவான் பிரபஞ்ச சக்தியோட இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவத்துக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு மிகப்பெரிய நெருப்புக்கோள். அந்த சூரியன் வெளிச்சத்துக்கு அப்படியே நம்ம பிரபஞ்சத்துக்கு வரக்கூடிய அந்த பிரகாசத்தன்மைக்கு தான் மகரம். ஜனவரியில் அதுவும் பிறக்கும். அப்போ அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நமக்கு அந்த தை மாதத்துலேருந்து எல்லாமே பொன் பொருள் விளைச்சல் எல்லாம் ஒரு வைபோகமாக இருக்கக்கூடிய மாதமாக, சிறப்பான மாதமாக 12 மாதத்திலையும் சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய விசேஷமான மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. காமதேனு வழிபாடு நம்ம மனுஷாவெல்லாம் சூரியனுக்கெல்லாம் நம்ம தைப்பொங்கலுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி பொங்கல் வச்சு வழிபாடு எடுக்கிறோம். ஆனால் காமதேனு மாடுக்கு பசுவுக்கெல்லாம் நம்ம மாட்டுப்பொங்கல் 16ஆம் தேதி எடுக்கக்கூடிய இந்த விசேஷமான கால்நடைக்கெல்லாம் நம்ம எடுத்தால் நமக்கு அத்தனை விஷயம் நடக்கும். காமதேனுனா ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். நம்மளுடைய தொழில், ஆரோக்கியம் அனைத்தையுமே செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த பூஜை அமாவாசையிலேயோ பௌர்ணமியிலெல்லாம் அந்த பசுவுக்கு நம்ம பூஜை செய்கிறதே அவ்வளோ விசேஷம். ஸோ அவங்களுக்கு ஒரு சிறப்பான பண்டிகையாக, உழவருடைய பண்டிகையாக, இப்படி ஒவ்வொருத்தருடைய விஷயமும் இந்த 3-4 நாட்கள் நம்ம காணும் பொங்கல் வரையும் கொண்டு வந்துடுவோம். அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருதுங்க. இந்த தடவை தை அமாவாசை அப்படிங்கிறது பித்ருகளுக்கு, இறந்தோர்களுக்கு, முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய விசேஷமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இந்த அமாவாசையில் நம்ம கொடுக்கும்போது எல்லாருக்குமே இந்த வருடம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தை 11ஆம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரத சப்தமி வருது. அதுவும் ரொம்ப சிறப்புங்க. பெருமாள் வழிபாடு, நம்மளுடைய சூரியனுடைய ஆதிக்கத்தை சொல்லக்கூடிய அனைத்து சகல விஷயமும் நடக்கக்கூடிய ரத சப்தமி வழிபாடு எல்லாம் ஃபோன் பண்ணி கேளுங்க டவுட் இருந்தால். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம பலாபலன் பரிகாரத்தோட வரிசையாக நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை நீங்கள் கவனிங்க, பாருங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி நேயர்கள் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் கேது. இந்த தை மாதம் நமக்கு பல பிரச்சனைகளை தீரக்கூடிய அமைப்பு. என்னோடய கௌரவம், அந்தஸ்து எல்லாமே விட்டு கொடுக்கக்கூடிய காலகட்டமெல்லாம் இருந்துச்சுங்க மேடம். இப்போ பரவாயில்லையா? கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய தைரியத்தில் நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல, சிம்ம ராசிக்கு தொழில் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும். அஷ்டமத்தி சனி அது இதுன்னு போட்டு குழப்பிக்க வேண்டாம். உங்களுடைய சனி பகவான் ஜனனத்தில் நல்லா இருந்தால் சிறப்பாக இருக்குங்க. நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் குரு 11ஆம் இடத்துல இருக்கார். கண்டிப்பாக சட்டுன்னு ஒரு திருமணத்தை பண்ணி கொடுத்துரும். தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு, நிறைய என்டர்டெயின்மெண்ட்டெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய சுபகாரியங்கள் கலந்துக்க கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் சிம்மராசிக்கு உண்டுங்க. பயப்பட வேண்டாம். இந்த ரத சப்தமிம்பாங்க, சூரியன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. எடுத்துக்கிட்டு வாங்களேன், உங்களுக்கு எந்த சனி பகவான் தாக்கமும் இருக்காது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 7ஆம் இடத்துல ராகு. 7ஆம் இடத்துல ராகுங்கும் போது உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் பிரத்தியில் திருமணம் நடக்கும். நெருங்கின சொந்தம் திருமணம் வாய்ப்புகள் கம்மி. லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் லவ் பண்ணக்கூடிய அமைப்பு, அதை அல்லது லவ் பண்ணுறவங்களுக்கு திருமணம் அமைப்பு, இதெல்லாம் சிம்மத்துக்கு நடக்கும். புதிய நட்பு வட்டாரங்கள்னால, உறவுகள்னால உங்களுக்கு ஒரு ஆதாயம் உண்டு இந்த மாதம்.
அப்பா வழி சொந்தத்தில் அத்தை அப்பா இது மாதிரி இருக்கக்கூடிய மாமன் வழி சொந்தத்திலலாம் ஒரு விசேஷமான ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும். நல்ல காரிய செய்தி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆரோக்கியமாக இருப்பார். அப்பா நல்லா இருக்காரா, நல்லா இருக்காருமா அப்படிங்கிறது. அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு தொந்தரவு வரும், வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து போகும். ஆனால் உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது டைஜஸ்ட் தான். கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்டான உணவு எடுத்துக்கணும். இது வந்து சிம்மராசிக்கு நம்ம எப்பயுமே சொல்கிறது, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம மாற்றத்தை கொடுக்கறனால தான். 5ஆம் இடத்துல செவ்வாய் புதன், அதாவது தனுஷில் இருக்கக்கூடிய புதன் செவ்வாய் என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அதை ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு நம்ம வந்து உறவுகளோ அல்லது நட்பு வட்டாரமோ நமக்கு கொடுக்குமா அப்படின்னா, இந்த காலகட்டம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா அவ்வளவு சாத்தியப்படாது. ஒரு 60% அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய தலைவலியே சனி பகவான் இப்போ வந்து உங்களுக்கு அஷ்டமத்தி சனி. அப்போ ஏதாவது ஒரு வம்பு வழக்கோ, ஒரு கெட்ட பேரோ, அவதூறோ, கோர்ட்டு வம்பு கேஸு, ஏன்னா ஜென்மத்தில் கேது வேற, மண்டக்குடைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். எடுத்த காரியம் எல்லாத்துலேயும் யோசித்து முடிவெடுக்கக்கூடிய விஷயம் எனக்கா இப்படி அப்படிங்கிற கூட இருக்கிறவனே போட்டு கொடுத்துட்றானுங்க மேடம். எதை விஷயமா நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சால் அது எப்படி லீக் ஆகுதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு நம்ம ஓடி உழைக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருந்து ஸ்பீடாக நடந்துகிட்டு இருக்குதா அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கான வருமானம் வரல, புலம்பல்லாம் இருக்கும், வந்துடும் இனிமேல். அப்போ உறவுகளாக இருக்கட்டும், நட்பு வட்டாரம் இருக்கட்டும், பேச்சில் கவனம் தேவை. பூர்வ புண்ணியத்தில் அதுபோல் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடை எடுங்க. இந்த தை மாசனாவே என்னதுங்க குலதெய்வம், அதில் ஒரு 4 ராசிக்கு எடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதில் சிம்மமும் ஒன்று. அப்போ பித்ரு கர்மாக்கெல்லாம் போகிறதுக்கு நம்ம கண்டிப்பாக அமாவாசை தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு எடுத்துக்குவாங்க. அதே போல் குலதெய்வ வழிபாடும் எடுத்துக்கணும் சிம்ம ராசிக்கு. அப்போ தான் குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷமான ஆரோக்கியமான சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு இந்த மாதம் நல்ல சப்போர்ட்டு கொடுக்குங்க. அந்த இறை வழிபாட்டிலேயே கொண்டு போய்ட்டுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஜோதி தரிசனம்பாங்க, வடலூர் வள்ளலார் அப்படிங்கக்கூடிய இந்த தை பூசம், அந்த பூசத்தில் வரக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடலூர் வள்ளலாரை போயிட்டு நீங்கள் பார்க்குறது, அவர் படத்தை வச்சு அருப்பெருஞ்சோதி சொல்லிக்கிறது, மனசு தியானம் பண்ணிக்கிறது, அமைதி கொடுக்கறது, யோகா கூட நீங்கள் போய் பயிற்சி பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். வாழ்க வளமுடன்.